ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த விலாகுன்னு சொல்லலாம். இது வந்து ஃபுல் டே அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்த ஒரு விலாகு. நான் வந்து அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அதுக்கு ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி, அதாவது ஜூன் மந்தோட ஸ்டார்டிங்கில் நிக்கில் ரூமில் வந்து ஒரு சின்ன சிங்கிள் காட் மாதிரி வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு வந்து அவன் ரூமில் கொஞ்சம் அந்த ட்ரார் அதுக்கப்புறமா வந்து கர்டைன்ஸ்லாம் மாத்திரப்பே நான் வந்து சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து அவன் ரூம் ரொம்ப சின்ன ரூம். ஸோ அவனோட ரூமுக்கு வந்து நம்ம ஒரு சிங்கிள் காட் மாதிரி வாங்கி போட முடியாது, கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி தேடிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு திவான் டைப்பில் வந்துருக்கும், உட்காந்துக்கலாம், நம்ம படுத்துக்கிறதுன்னு படுத்துக்க சிங்கிள் பெட்டை விட கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது ஒருத்தர் தான் வந்து படுத்துக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சைஸில் வந்துருக்கும். அது மாதிரி பார்த்துட்டு கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டோரேஜோடையே பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரியே நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து நான் ஒரு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. நிக்கிலோட ரூமும் வந்து க்ளீன் பண்ணி ஆன் அண்ட் ஆஃபாக நான் இங்கேயும் அங்கேயும் இருக்கிறனால சரி அப்படியே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், அப்படியே டீப் க்ளீனும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ரூம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் அங்கங்கே அந்த கபட் மேலே இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு கர்டைன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து, அதுக்கப்புறமா அந்த மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எல்லாம் நமக்கு வந்து டஸ்ட் அடைஞ்சிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வீக்லி ஒன்ஸ் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு காற்றுமே வந்து உள்ளே வராது. அந்த நெட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து சும்மா எடுத்து நம்ம அலசி போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து மாட்டினோன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜன்னல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் வந்து இங்கே படுத்துக்க போகிறதில்ல, பட் இருந்தாலுமே அவனுக்கு அவனோட திங்ஸ் எல்லாம் நிறையா எல்லாமே வந்து அவனோட டான்ஸ் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்து அவன் காம்படிஷன்ஸ்லாம் போகிறதுனால எல்லாம் வந்து சேர்ந்துடுச்சு. அது எல்லாத்தையுமே கபோர்ட்லேயே வச்சுருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஷெல்ஃபில் அவனோட திங்ஸ் வைக்கிறதுக்கே வந்து இடமே இல்லை. நம்ம இந்த ரூம்லேயும் உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், இல்லை வந்து யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து ஒரு சிங்கிள் காட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன ரூமுன்றதுனால காற்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வரீங்க, படுத்தோடனே வந்து தூக்கம் வந்துடும். அது ஆஃப்டர் டெலிவரி நமக்கு வந்து அந்த கீழே படுத்துக்கிறது அந்தளவு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இன்கேஸ் நான் இந்த ரூமில் வந்து படுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கீழே என்னால் படுக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு காட் இருக்கிறப்ப நம்ம இங்கேயும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ நான் டீப் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து வேக்யூம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம டஸ்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வேக்யூம் க்ளீனர் இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது அந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட வந்து எல்லாத்தையுமே அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். நம்ம வந்து பெருக்கிறப்ப நமக்கு இங்கேருந்து டஸ்ட் அங்கே போகும், அங்கேருந்து டஸ்ட் இங்கே போகுமே தவிர நமக்கு வேக்யூம் பண்ணுறப்போ இருக்கிற அந்த ஒரு க்ளீனாக கால் வந்து வைக்கிறப்ப அப்படியே வழவழன்னு அது மாதிரி வந்து இருக்கவே இருக்காது பெருக்குனா. இந்த வேக்யூம் க்ளீனர் இருக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இதை மோர் தென் நான் ஒரு நிறையா மந்த்ஸ் மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட, க்ளீனிங் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்து பசி வந்துடுச்சு. சரி ஒரு வாழைப்பழத்தில் ஏதாவது ஒரு மில்க் ஷேக் மாதிரி வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த அகரோட ப்ரொஃபஷ்னல் மிக்சர் கிரைண்டர் இது நான் வந்து ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஒரு ஜூஸ் போட்டிருந்தேன், மேங்கோ ஜூஸ். அப்போ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அதுலேயே நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அக்ரோவோடது தான். இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும், பல்ஸ் மோடும் இருக்கும், அந்த ஸ்பீடும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டக்குன்னு அரைஞ்சிடும். நமக்கு அந்த ஜூஸ் எல்லாம் போடுறப்ப அந்த பீசஸாக இருக்கிறது, கிரைண்ட் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அதோட பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து அந்த பேஸ் பாடியும் இருக்கும், அதுக்கப்புறமா இது ஒரே ஒரு ஜார் வந்துருக்கும், நல்ல பெரிய ஜார், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இந்த ஜாரு. ஜூஸ் இருக்குது அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் நமக்கு வந்து ஊற்றுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கிளாஸில் மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வச்ச உடனே லாக் ஆகிடும், திருப்பறது எல்லாமே வந்து கிடையாது. அப்படி வச்சோடனே நமக்கு ஒரு லாக் சவுண்ட் மாதிரி வந்து கேட்கும். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து என்ன ஜூஸ் நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸு ஆப்பிள் அது இதுன்னு எது போட்டாலுமே உங்களுக்கு எந்த ஒரு பீசஸுமே இல்லாமல் சூப்பராக கட் ஆகிடும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அகரோட இந்த ப்ரொஃபஷ்னல் கிரைண்டர். உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்படுதுன்னா அதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அது மூலயமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. குடிச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக நம்ம வந்து வேலை பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்பிள் இல்லை பனானா ரெண்டுமே போட்டு கூட நீங்கள் வந்து இந்த மில்க் ஷேக் ரெடி பண்ணி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் குடிச்சு முடிச்சுட்டு சமையலுக்கு வந்து கொஞ்சம் காய்கறியில் நான் வந்து நறுக்கி கொடுத்துட்ருந்தேன். சைட் பை சைடு அன்றைக்கி கொஞ்சம் டீப் க்ளீன் எல்லாமே வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். ஹாலில் நிக்கிலோட ரூம் முடிச்சதுக்கப்புறமா ஹாலில் எங்கள் ரூமில் அப்படின்ட்டு நான் வந்து அன்றைக்கி ஃப்ரைடே தான் வந்து வந்திருந்தேன். லாஸ்ட் வீக் டியூஸ்டே வந்து நான் போயிருந்தேன் அம்மா வீட்டுக்கு. போயிட்டு ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து வந்த உடனே சாட்டர்டே தான் இந்த விலாக் வந்து எடுக்கிறேன். கம்ப்ளீட்டாக அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே
நான் அன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் லாண்ட்ரி போட வேண்டியது, அப்புறமா அந்த காட் அப்படியே வந்து இருந்தது. நானும் வந்து எனக்கு நடுவுலலாம் வந்தப்போ எனக்கு டைமே இல்லை. இப்போ தான் வந்து நமக்கு சரி அதெல்லாம் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம், நிக்கில் ரூம் அப்படி சொல்லிட்டு அந்த காட்டையே நான் வந்து வந்தே ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இப்போ தான் நான் வந்து ஆர்கனைஸே பண்ணுறேன். ஸ்டோரேஜ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல பெரிய ஸ்டோரேஜ், 2 ஸ்டோரேஜ் வந்திருக்கும். இது கீழே வந்து நமக்கு சும்மா அந்த பேஸ் தரையோட தரையாக இருக்கனால ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம பேப்பர் போட்டுட்டு அழகாக நம்ம வந்து என்ன வேணுமோ ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் வந்து ரொம்ப படக்கூடாது, அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ தண்ணிலாம் உனக்கு பட்டுச்சுன்னா அப்படியே சைடெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி உப்புன மாதிரி ஆகிடும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். அதர்வைஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மெயின்டெனன்ஸ்க்கு அமேசான்லேருந்து கால் பண்ணியிருந்தப்போ சூடாக இது மேலே எதுவும் வைக்காதீங்க, மெயின்டைன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இதுக்கு வெய்க்ஃபிட்லேருந்து ஒரு பெட்டு மேட்ரஸ் வந்து போட்டிருக்கோம். ஒரு சிங்கிள் மேட்ரஸ் வந்து போட்டிருக்கோம். நிக்கிலுமே வந்து நான் படுத்துக்கிறேன் தனியாக அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கான். பார்க்கலாம், படுத்துக்கிட்டான் அப்படின்னா நமக்கு அதுவும் இன்னொரு 2-3 இயர்ஸில் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ரூம் தேவைப்படும், ப்ரைவசி தேவைப்படும். அந்த டைமில் அவனுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு டீன் போனதுக்கப்புறமா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ப்ரைவசி வந்து தேவைப்படும். இப்போ இந்த ஸ்டோரேஜ் சைடு இந்த பக்கம் தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். அந்த சைட் ஃபுல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து டம்ப் பண்ண வேணாம் அப்படி சொல்லி இந்த மாதிரி கர்டைன்ஸ், எக்ஸ்ட்ரா கர்டைன்ஸ், அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ் எல்லாமே நான் நிக்கிலோட ஷெல்ஃபில் தான் வந்து வச்சுருந்தேன். பார்த்துக்கோங்க, இது ஃபுல்லாமே அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஷெல்ஃப் அவனுக்கு வந்து எடுத்துரும். அப்புறம் அவனோட ஸ்கூலில் கொடுத்த எக்ஸ்ட்ரா ஷூஸு, அப்புறம் அவனோட எக்ஸ்ட்ரா யூனிஃபார்ம்ஸு எல்லாத்தையுமே பிரிக்கலை. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் இதிலேயே வந்து வச்சுட்டோம். பெட்டி கூட இது உள்ளே வந்து போச்சு சூப்பராக. அந்த பெட்டியில் வந்து நம்ம உள்ளக்குள்ளே ஏதாவது வச்சு கூட வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது ஒரு குட்டி பெட்டி இது. சூப்பராக இதில் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணோடனே நமக்கு அவனோட ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இடம் வந்துருந்தது. மேட்ரஸ் வர வரைக்கும் சும்மா இந்த பிளாங்கெட் வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு இதுவே கொஞ்சம் கம்ஃபியாக இருந்தது. கொஞ்சம் இது நல்லா வந்து திக்காக இருக்கும். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மேட்ரஸ் வர வரைக்கும் உட்காந்துக்கிறதுக்கு படுத்துக்கிறதுக்கு எல்லாமே இது வந்து வசதியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஹாலில் கூட வந்து போட்டுக்கலாம். ஹாலில் வந்து சோஃபாவோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹாலில் கூட வந்து போட்டுக்கலாம். பட் நமக்கு ஹாலில் வந்து இது போடுற அளவுக்குலாம் இடம் இல்லை, நமக்கு சோஃபாக்கே வந்து கரெக்டாக இருக்குது. இது போட்டோடனே ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அது இடம் அடைக்குமோன்னு கூட நாங்கள் வந்து யோசித்தோம். பட் கரெக்டாக அப்படியே அந்த செவுத்தோரமாக அழகாக வந்து செட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப வந்து இல்லை, அழகாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து இது அமைஞ்சிடுச்சு. அவனோட கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும்ல, அது அந்த பக்கம் வந்து மாற்றியாச்சு. சூப்பராக அவனோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. இந்த மேக் ஓவர் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்றதை வந்து சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி இந்த கர்டைன்ஸ் வாங்கினது, ட்ராயர் ஆர்கனைசர் வாங்கினது, அதை ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் ஒரு வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன். அதோட லிங்க்ஸ்லாம் வேணும்னா கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரூம் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே நிக்கிலோட தான் கொஞ்சம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ பார்சல் வருது நீ பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தான். என்னடா போட்டிருக்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நமக்கு அவன் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா IIT கோச்சிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அவன் வந்து 6th தான் வந்து படிக்கிறான். இப்போயே வந்து அவனை வந்து போட வேணாம், குழந்தைங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அப்புறமா வந்து படிப்புன்னு அதுலேயே வந்து குழந்தைங்க போயிடுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நாங்கள் வந்து 7th 8th பார்த்துக்கலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் அவன் சும்மாவே இல்லை, எனக்கு இந்த புக்காவது வாங்கி கொடுங்க, நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொன்னான். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு இது வந்து ஒரு IIT ஃபவுண்டேஷன் சொல்லி சயின்ஸ் புக் வேணும்னு அவனே கேட்டிருந்தான். அவங்க அப்பா ஆர்டர் போட்டிருந்தாங்க. இது வந்து அவங்க படிக்கிற சயின்ஸ் தான் எல்லாமே, பட் அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலாக இருக்கும். IIT கோச்சிங் கொடுக்குறது ஃபிஜி கோர்சஸ் வந்து படிக்கிறப்போ, அதனால் அவனுக்கு வந்து அவனோட புக்ஸுக்கும் சிலபஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதெல்லாம் அவன் படித்து சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு குழந்தைங்க வந்து ஒரு புக்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப நம்ம அதை டினே பண்ணவே முடியாது. பிகாஸ் ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அது அப்படியே நம்ம டெவலப் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்பவே அவங்களுக்கு லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவன் எங்ககிட்ட இப்போ கேட்குறான் அப்படின்னா அது வந்து வெறும் புக்ஸ் மட்டும்தான். புக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு அதான் கேட்பான். டாய்ஸ்லலாம் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி புக்ஸ் தானே கேட்குறான் அப்படின்ட்டு நாங்கள் வந்து எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் புக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டுவோம். நாங்கள் அவனுக்கு அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து
பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பர்த்டே விலாகில் நாங்கள் வந்து பெருசாக எடுக்கல. எனக்கு சரண்யா ஒரு விலாக் போடுவா, அது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை. ஸோ அதுக்கும் வந்து மாவு தேவைப்படும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் டைம் வந்து இருக்கிறப்ப நமக்கு மாவு இருந்தால் அவ்வளோ கை கொடுக்கும். தோசை இட்லிக்கு காலையில் டக்கு டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு. இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய யோசனையாக இருக்கும். அதனால் நான் வந்து காலையில் அத்தை ஊற வச்சுட்டாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11-12 மணி போல் வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் நம்ம இட்லி அரிசி போடுறோம் அப்படின்னா 1 டம்ளர் வந்து உளுந்து போட்டுட்ருந்தோம். பட் அது வந்து இட்லி அந்த அளவுக்கு சாஃப்டாக வரல. ஸோ அதனால் நான் வந்து 1.25 1.5 கூட வந்து போட்டு ட்ரை பண்ணேன். 1.5 போடுறப்போ இட்லி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக வந்திருந்தது. அதனால் அதையே நாங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ 4:1 இல்லாமல் 4:1.5. சில உளுந்து வந்து உங்களுக்கு நல்லா வந்து உபரி இருக்கும். அப்போ வந்து நல்லா பொங்கி 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 வரும் உளுந்து. சில டைம் நமக்கு வந்து என்னதான் அது ஒரு சேர நம்ம 4:1 ரேஷியோவில் போட்டாலுமே அந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா உபரி காணாமல் நமக்கு அது வந்து அந்த அளவுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராது. ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம 1.5 அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி உளுந்தாக இருந்தாலுமே நல்லா வந்து இட்லி சாஃப்டாக வரும். அன்றைக்கி வந்து ரசம் நல்லா பூண்டு ரசம் வேணும்னு ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாரு. சரி, அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து தனியா, கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதோடய நீங்கள் வந்து கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கலாம். இதிலேயே ஒரு 4 பல்லு பூண்டும் சேர்த்து வறுத்துட்டு அப்படியே நம்ம வந்து பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அந்த பூண்டு வாசனையோட சூப்பராக இருக்கும். சைட் பை சைட் நமக்கு வந்து அப்படியே கிரைண்டரும் பார்த்துட்டு சமையல் வந்து அத்தை குழம்பு வந்து வச்சுட்டாங்க. நான் வந்து பூண்டு ரசம் மட்டும் வந்து வச்சுட்ருந்தேன். ஆல்மோஸ்ட் சமையல் எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. ரசம் மட்டும்தான் நான் வந்து வச்சுட்ருந்தேன். 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை அரைச்சி ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்து இது ஒரு பூண்டு ரசம் பண்ணுறப்ப அந்த பொடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரசம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம் வந்து போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு நான் 4 பல்லு வந்து பூண்டு போட்டேன். ரசத்தில் போடுறதுக்கும் நான் வந்து ஒரு 2 பூண்டு அந்த ஃபுல்லாக வந்து உரித்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு அரைக்கிறத விட அந்த ரசத்தில் பூண்டு இருக்கிறப்போ ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறேன். இங்கே நம்ம கொஞ்சம் கடுகு, சீரகம் தாளித்ததுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, நிறையா பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா பூண்டெல்லாம் வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி, பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா பூண்டு வந்து அந்த கடுக்கடுக்குன்னு இல்லாமல் நல்லா வந்து வெந்துடும், நல்லா மையா. அதனால் தக்காளியும் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். பூண்டு நல்லா வந்து வேகணும். வேகினதுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் தக்காளி அப்புறம் பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைச்சி விட்டுடலாம். புளி வந்து நான் பருப்பு நான் இதில் வந்து போடல. வெறும் வந்து அந்த தண்ணியாக அந்த ரசம் மாதிரி தான். எனக்கு வந்து பருப்பு ரசம் ரொம்ப வந்து பிடிக்காது. திக்காக வந்து இருந்தால் ரசம் எனக்கு போட்டுக்கவே பிடிக்காது. நல்லா கொஞ்சம் தண்ணியாக வந்து இருக்கணும். அப்படியே ஒரு சூப் ரசம் மாதிரி வந்து இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நமக்கு வந்து அந்த இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம சேர்த்து வந்து அரைச்சிடலாம். இது அரைக்கும் போதே நல்லா கமகமான்னு இருக்கும். நம்ம எல்லாம் தான் வந்து பொடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சமைச்சாலும் அப்போ நம்ம சமைக்கிறப்போ அதுக்கு தேவையான பொடியெலாம் அரைச்சி நம்ம வந்து சமையல் பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு எப்பயும் ஸ்டோர் பண்ணிக்கிறத விட அப்பப்போ தேவையான அளவுக்கு எடுத்து அரைச்சி சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இன்றைக்காவது வீக்கெண்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். டெய்லி பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி பொடி அரைச்செல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இப்போ நல்லா வந்து அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பூண்டு ரசம் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இதை நான் அப்படியே இந்த மாதிரி ரசம் வச்சா நான் அப்படியே கொஞ்சம் ஒரு கிளாஸில் ஊற்றி அப்படியே வந்து குடிச்சிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45 ஆகுது. மத்தியானத்துக்கு அப்புறமா நான் வந்து அப்படியே நைட்டு க்ளீனிங்லாம் வந்து முடிச்சுட்டு தான் வ்ளாக் வந்து ஒரு எண்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து கிச்சன் டீப் க்ளீனிங்லாம் வந்து பண்ணேன். கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சிட்டு இன்றைக்கி வந்து கிச்சடி தான் கடகடன் வேலை வந்து ஆகிடுச்சா. ஸோ அதனால் கொஞ்சம் க்ளீனிங் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிளாஸ் டாப் பண்ணுறதுனால கேஸ் வந்து க்ளீன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வந்திருக்கு. இந்த தட்டெல்லாம் வந்து டெய்லி தேய்ச்சிடுவேன். இது வந்து நான் டெய்லி தேய்க்க மாட்டேன். ஏன்னா இது வந்து இரும்புன்றதுனால நான் ஒரு 2-3 தடவை இதுக்கு முன்னாடி இது மாதிரி தேய்ச்சி துரு பிடிச்சிடுச்சு. இது எப்படின்றது வந்து தெரியல. ஸோ அதனால் நான் வந்து டெய்லி தேய்க்கலை.
இங்கே இந்த ட்ரே மட்டும் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த ஜாடியெலாம் வந்து க்ளீன் பண்ணணும். அப்புறமா இன்றைக்கி டீப் க்ளீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் வந்து ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நான் கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிறனால அந்த கேப்பே வந்து விடக்கூடாது, தேய்ச்சிட்டே இருந்தோன்னா தான் இது பிசுக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரே வந்து அடித்து விட்டுருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா அந்த ஸ்விட்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து க்ளீன் பண்ணணும். இந்த ஸ்விட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து தேய்ச்சாச்சு, அங்கே மட்டும் நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து WD-40 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டட் பார்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டிக்கி திங்ஸ் நீங்கள் சிம்னி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், ரீல்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், அதனால் இது வந்து வாங்கினேன். நல்லாயிருக்கு. ஆனால் இது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். இந்த ப்ரஷ் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். கொஞ்சம் சாஃப்ட் பிரிசில்ஸாக வந்து வச்சுருக்கேன். அது நீங்கள் வந்து வேணும்னா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. கம்ப்ளீட் கிச்சன் க்ளீனிங் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இனிமேல் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துக்க வேண்டியது தான்.